சீஷர்களுக்கு கடைசியாய் நிறைய வார்த்தை சொன்னார். அதுல ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன். இயேசு கடைசியாய் சீஷர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. 3 வருஷம் இயேசு ஊழியம் பண்றாரு. சீஷர்கள் கூடயே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனா இப்ப நேரம் வந்துடுச்சு. இயேசு அவர்களை விட்டு போகிறார். நேரம் வந்து விட்டது. இயேசு சீஷர்களை விட்டு அவர் படத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். தாம் பட போற பாடெல்லாம் பேசுறாரு. மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்க போறாரு, சிலுவையில் அறைய போறாங்க, இதெல்லாம் சொல்றாரு. ஆனா சீஷர்களுக்கு புரியல. நேரம் வந்தாயிற்று. சீஷர்கள் விட்டு இயேசு பிரிய போகிறார். ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல ஒரு வார்த்தை சொல்றார் சீஷர்களுக்கு. அருமையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன வார்த்தை தெரியுமா? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அத அருமையான ஒரு வார்த்தையை இந்த காலை வேளையில் இயேசு உனக்கு கொடுக்கிறார். கலங்குறீங்களா? என்னாவுமோ ஏதாவுமோ எப்படி என்று இந்த காலையில் எதை குறிச்சு நீ கலங்கி கொண்டிருக்கிறாய்? ஏசப்பா இன்னைக்கு உங்க கூட பேசுறாருங்க. இயேசுவே பேசுகிறார். என்ன சொல்றா தெரியுமா? உன் இருதயத்தை கலங்க விடாத. நீ கலங்காத. ஏன் கலங்குகிறாய்? தைரியமாயிரு என்று காலைவேளை ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கலங்குவது என்றால் என்ன? சில விஷயங்கள் சொல்றேன், எல்லாம் கவனி. பைபிள் அப்புறம் பார்க்கலாம். கலங்குவது என்றால் என்ன? சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்குவது என்றால் என்ன தெரியுமா? இருதயம் கலங்கினால் கண்கள் கலங்கும். இருதயம் கலங்கினால் கண்கள் கலங்கும். கண்ணீர் வரும். கண்ணுல கண்ணீர் வருதுன்னா இருதயத்துல ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொள்ள. ஸ்தோத்திரம். இரண்டாவது விஷயம் நான் சொல்றேன். கலங்குவது நம்முடைய மனதை முறிக்க செய்யும். பவுல் எழுதுகிறார், கலங்கி எங்களுடைய மனது முறிந்து போகிறது. கலங்கும் போது மனது முறியுதுன்னா என்ன அப்படின்னு தெரியுமா? வெறுத்து போகுது. ஒரு விரக்தி உண்டாகிறது. அதான் கலக்கம். ஸ்தோத்திரம். ஒரு விரக்தி. ஏன், எதுக்கு இது என்ற ஒரு விரக்தி, மனம் முறிவடைகிறது. படிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பவுல் எழுதுறார் பாருங்க. அதுக்கு குறித்து கலங்குவது நம்முடைய இருதயத்தை முறிக்கிறது. சீக்கிரம் படிங்க. கலக்கம் என்ன செய்தா? மனச உடைக்குது. மனசு என்ன செய்யுது? இருதயத்தை முறிச்சு போடு. அப்படின்னா வெறுத்து போகிறோம். வெறுப்பு, சோர்வு, வாழ்க்கையில சோர்வு. ஸ்தோத்திரம். இதான் கலக்கம். எதுக்கு வாழ்க்கை, ஏன் இது என்று நம்ம சொல்றோம்னா நாம் கலங்கி இருக்கிறோம் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். மூன்றாவது விஷயம், கலக்கம் பயத்தை கொடுக்கும். சொல்லுங்க. கலக்கம் பயத்தை கொடுக்கும். அதே யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க. இப்ப நான் சொல்ற சப்ஜெக்ட் வந்து யோவான் 14 தான் இருக்குது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் பயம்? பயம் ஏன் பயப்படுறது தெரியுமா? உன் இருதயத்துல ஏதோ கலக்கம் இருப்பதனால் பயப்படுகிற. கலக்கம் என்ன செய்கிறது? கண்ணீர் விட செய்கிறது. கலக்கம் நம் இருதயத்தை முறிக்கிற, உடைச்சு போடுது. வெறுப்பு உண்டாது வாழ்க்கையில, குடும்பத்துல. மூன்றாவது, கலக்கம் பயத்தை உண்டாக்கு. எதையோ பத்தி நீ பயப்படுறனா ஏதோ விஷயம் உன்னை கலக்கி இருக்கிறது என்று அர்த்தம். எதிலோ நீ கலங்கி இருக்கிறாய்.
என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில இயேசு தெளிவான ஒரு வார்த்தையை உனக்கு தான் தருகிறார். உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் போயிட்டு நீங்க எல்லாம் தனியா ஆயிடுவீங்களே என்று சீசன்ல குறித்து கவலைப்படுறேன். தனிமையா ஆயிடுவீங்களே, உங்களுக்கு உதவி இல்லையே. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நீங்கள் கலங்காதீர்கள். ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இன்னொரு விஷயம் சொல்ற கவனிங்க. கலக்கம் விசுவாசத்தை கெடுக்கும். சொல்லுங்க எல்லாரும், மறுபடியும் சொல்லுங்க. சிஸ்டர் சைடு சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல நீ கலங்கி, இங்கிலீஷ்ல ட்ரபிள் அப்படின்னு போட்டிருக்கு, கலங்கி ஏதாவது ஒரு குழப்பத்துல நீ இருக்கிறாய் என்றால் உன் விசுவாசம் பாதிக்கப்படும். இப்ப படிங்க 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. யோவான் சுவிசேஷம். இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். அப்ப இயேசு எதை அங்க சம்பந்தப்பட்டு சொல்றாரு? விசுவாசத்தை. இருதயம் கலங்காம இருங்க, விசுவாசமா இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கலக்கம் விசுவாசத்தை கெடுக்கும். சாத்தான் எப்படி கலக்கிறான் என்று அப்ப நான் சொல்ல போறேன். கலக்கம் விசுவாசத்தை கெடுக்கும். பல விஷயம் வாழ்க்கையில வரலாம் போலாம், எல்லாம் பாருங்க, வாழ்க்கையில வரலாம் அப்படி போலாம், அவ்வளவுதான். அதை உள்ள வச்சு நம்ம கலங்கி உட்கார்வோம் என்றால் நம்முடைய விசுவாசம் கெட்டு போயிடும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது விசுவாசம் தான், அப்படிதானே? நம்மளுக்கு எல்லாம் பேர் நாங்க விசுவாசி. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன? சிலுவை. அந்த நம்பிக்கை என்ன? இயேசு. அதுலதான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த விசுவாசம் மிகவும் பவர்ஃபுல். இயேசு மேல இருக்கிற நம்பிக்கை என்பது மிக மிக பவர்ஃபுல். எந்த சக்தி உன்னை குறுக்கிட்டாலும் அதை தாண்டி போக ஒரு பெரிய விசுவாசம் இயேசுதான். அப்போ நம்ம கிறிஸ்துவாகிய நம்மளுடைய சக்தி என்ன என்ற விசுவாசம் தான். அந்த விசுவாசம் எங்க டேமேஜ் ஆகுதுன்னா கலங்கி போகும்போது. எதை பத்தி கலங்காதீங்க, ட்ரபிள் ஆகாதீங்க. ஸ்தோத்திரம். அடுத்த விஷயம் சொல்றேன் பாருங்க. கலக்கத்தை கொடுக்கிறவன் சாத்தான். தெரியுமா உங்களுக்கு? கலக்கத்தை கொடுக்கிறது யாருங்க? எங்க படிக்கிறோம்? சவுல் வாழ்க்கையில படிக்கிறோம். படிங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கும் பொழுது 1 சாமுவேல் 16:14. இந்த சவுல் என்ற மனுஷனை சாத்தான் பொல்லாத ஆவி அவன் என்ன செய்து கொண்டிருச்சு? படிங்க மிஷின் படிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கம் பண்ணி கொண்டிருந்தது. கலங்கடித்துக் கொண்டே உங்களை புள்ளைய காட்டி, பிரச்சனையை காட்டி, உங்க குடும்பத்தை காட்டி, உன்னை ஏதாவது உனக்கு குழப்பறானா சாத்தான் உனக்குள்ள வேலை செய்யறான். தீய சக்தி ஏதோ உன்னை கெடுக்குது என்று 100% நீங்க நம்பலாம். கலக்குகிறவர் தேவன் அல்ல, சாத்தான் தான் கலக்குவான். கலக்குதலை உண்டாக்குறவன் சாத்தான் தான், தேவன் அல்ல. ஒருபோதும் இயேசு கலக்கிறவர் அல்ல, சாத்தான் கலக்குகிறான். காலை எழுந்தாவே ஏதோ ஒரு யோசனை, ஏதோ ஒரு குழப்பம். குழப்பம்னாவே நீ கலங்குறீங்கன்னு அர்த்தம். குழப்பம்னாவே ஏதோ ஒரு தீய சக்தி, ஒரு சாத்தான்றவன் உன்னை ஏதோ விஷயத்துல உன்னை கலக்கி கொண்டிருக்கிறான், உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறான், உனக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எதை குறித்தும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. எதிலும் சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. எதையாவது யோசிச்சு நம்ம கலங்குவோம் என்றால் இருதயம் முடியும், உடைந்து போவோம் இருதயம். எதையாவது யோசிச்சு நம்ம கலங்குவோம் என்றால் நம்மளுக்கு பயம் வந்துடும், தைரியமா முன்னாடி போக முடியாது.
எதையாவது நம்ம யோசிச்சு கலங்கி கலங்கி இருப்போம் என்றால் விசுவாசத்துல முன்னாடி ஒரு படி முன்னாடி போக முடியாது. கலக்குகிறவன் சாத்தான். பவுல் சொல்கிற ஒரு இடத்துல, உங்களை கலக்கிறவர்கள் அறுப்புண்டு போவார்களாக என்று பவுல் எழுதுறார். கலாத்தியர். ஸ்தோத்திரம். பாருங்க, அடுத்த விஷயம் சொல்றேன் கவனிங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன் கவனிங்க. தேவன் கலங்கி இருக்கும்போது அவர் வேலை செய்ய முடியாது. நல்லா கவனிங்க. கலங்கி இருக்கும்போது அவர் வேலை செய்ய முடியாது. ஏன்னா அவர் வேலை செய்தால் நமக்கு புரியாது ஒண்ணுமே. ஆனால் தெளிவா இருக்கும்போதுதான் தேவன் கிரியை செய்வார். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எப்ப தெளிவா இருக்கிறீங்களோ அப்பதான் ஆண்டவரும் உங்களுக்குள்ள வேலை செய்வார். உங்க நம்பிக்கை வேலை செய்யும். நீங்க கேட்ட வசனங்கள்லாம் வேலை செய்யும். நீ குழப்பத்தில் இருக்கும்போது, கலங்கி இருக்கும்போது ஒண்ணுமே வேலை செய்யாது. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. எல்லாரும் லூக்கா சுவிசேஷம் எடுங்க. சரி, யோவான் சுவிசேஷம் எடுங்க. 5ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒரு 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 காரியம் நடக்குது. என்ன தெரியுமா? ஒரு குளத்தை தேவ தூதன் கலக்குவாராம். என்ன செய்வாராம்? தேவ தூதன் அந்த குளத்தை என்ன செய்வாராம்? கலக்குவார். ஆனால் அற்புதம் எப்ப நடக்கும்? படிங்க படிங்க, 4ஆம் வசனம் படிங்க. ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீரை கலக்குவான். அப்புறம் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். எப்ப அற்புதம் நடக்குது என்றால் கலக்கம் தீர்ந்த பிற்பாடு அற்புதம் நடக்குது. ஸ்தோத்திரம். கலக்கம் தெளிந்த பிற்பாடு. தெளிவாய் நாம் எப்போ எடுக்கிறோமோ அப்பதான் அற்புதம் நடக்கும். ஸ்தோத்திரம். சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையை கலக்குவதற்கு நீங்க இடம் கொடுப்பீர் என்றால் தேவ வல்லமை நாம் உணர முடியாமல் போயிடுவோம். கலக்கம் தெளிந்த பிற்பாடுதான். ஸ்தோத்திரம். தெளிவா இருக்கும்போதுதான் தேவன் நமக்கு செய்யற காரியங்களை நாம் உணர முடியும். ஸ்தோத்திரம். இப்ப நான் அடுத்த பகுதிக்கு போறேன். எப்படி சாத்தான் நம்மை கலக்குகிறான்? 4 விஷயம் நான் சொல்ல போறேன். எப்படி சாத்தான் நம்மை கலக்குகிறான்? இன்னைக்கு ஏன் சொல்றார்? உன் இருதயம் கலங்காதிருப்பதா. உன் இருதயம் கலங்காதிருப்பதா. ஸ்தோத்திரம். எதை குறித்தும் இருதயம் கலங்கி போக இடமே கொடுக்காத. இயேசு உன்னோடு இருக்கிறார். காரியங்கள் நடக்கும். சாத்தானுக்கு இடம் கொடுக்காத. இயேசு பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம். தெளிவு உண்டாகட்டும். அற்புதங்கள் நடக்கும். நீ தெளிவாயிரு, அற்புதங்கள் நடக்கும். கலக்குகிறவன் சாத்தான், தெளிவை உண்டாக்குறவர் இயேசு. குடும்பத்துல கலக்கத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்குறவன் சாத்தான், அதை தெளிவுபடுத்துகிறவர் இயேசு. ஸ்தோத்திரம். பைபிள் ஒரு வார்த்தை வசனத்துக்கு தெளித்தேன், தெளிந்த தேன் அப்படிதானே? தெளித்தேன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது வேத வசனத்தில். தெளிவா இருக்கிற தேனா. ஸ்தோத்திரம். நாம் தெளிவா இருக்கும்போது தெய்வ வல்லமையை நாம் உணரலாம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இங்கிருந்து போகும்போது எல்லா கலக்கத்தையும் தூக்கி போட்டு போயிடுங்க. எல்லா குழப்பத்தையும் இங்கே போட்டுட்டு போயிடுங்க. நீங்க எந்தெந்த விஷயத்துல உன் இருதயம் கலங்கி போயிருக்கிறதோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு ஒரு தெளிவான இருதயத்தை இயேசு உனக்கு தருவாராக. தெளிவா இங்கிருந்து போ. ஸ்தோத்திரம். சாத்தான் எப்படி கலக்கிறான்? 4 விஷயம் சொல்ற கவனிங்க. எப்படி சாத்தான் தீய சக்தி நம்மை கலக்குது? எப்படி என்றால், நம்பர் 1, நமக்கு வருகிற சொப்பனங்கள் மூலமாய் சாத்தான் நம்மை கலக்கி கொண்டே இருப்பான். பைபிள்ல படிக்கும் போது பார்வோன் சொப்பனம் பார்த்தான். அதுக்கப்புறம் இன்னொரு ராஜா சொப்பனம் பார்த்தா யாரு? நேபுகாத்நேச்சர். பைபிள்ல 2 ராஜா சொப்பனம் பார்க்கறான். சொப்பனம் வராதுங்க, கனவு. 2 பேரும் என்ன? 2 பேரும் குழம்பு போயிட்டாங்க. 2 பேரும் கலங்கி போயிட்டாங்க. அங்க பார்வோனும் கலங்குறான், இங்க நேபுகாத்நேச்சாரும் கலங்குகிறார்.
சில வேளை பாருங்க, என்ன பாருங்க, ஆண்டவர் சில சொப்பனங்கள், சில கனவுகள் உங்க வாழ்க்கையில வரலாம். அது தேவன் உனக்கு முன்கூட்டியே வெளிப்படுத்துற நல்ல காரியமாவே தான் இருக்காது. ஆனால் அதை சாத்தான் எப்படி பண்ணுவான், அதை போட்டு நம்ம கலக்கி கொண்டிருப்பான். நான் கூட சில சொப்பனம் பார்த்தேன்னா 2-3 நாள் ஒரு நிம்மதியா இருக்க, ஒரு மாதிரி குழப்பமாவே ஒரு மாதிரி இருக்கும். அப்படி அனுபவப்பட்டிருக்கீங்களா? ஆனா அது ஏதோ ஒரு மெசேஜ் தேவன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார், ஏதோ ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு சொல்றார், ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்தார். நம்ம ஸ்தோத்திரத்தோடு காத்திருப்போம் என்றால் அது அருமையான காரியமா முடியும் அது. ஆனால் சாத்தான் என்ன செய்யறாத கூட்டு நம்ம குழப்பறான், கலக்குகிறான். பார்வோன் கலங்கினான், சொப்பனத்தை பார்த்து பார்வோன் கலங்கினான். எகிப்தை குறித்து சொப்பனம் வெளிப்படுத்தப்பட்டது பார்வோனுக்கு. அந்த சொப்பனத்தினால் பார்வோன் என்ன ஆனான, கலங்கினான். ஆனால் அவன் பார்த்த சொப்பனம் நல்லதா கெட்டது? கரங்களை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. இந்த நாட்களில் தேவன் உனக்கு பார்க்கிற சொப்பனங்கள், கனவு எல்லாம் நல்லதுதான். ஏன் பயப்படுற நீ? நன்மைதான் அது. ஆனால் ஏதோ வழியில சாத்தான் உன்னை கலக்குகிறான். கலங்கி போனோம், பயப்படணும், அந்த சொப்பனம் நடக்க கூடாது. ஆண்டவர் சொன்ன காட்டின சொப்பனம், ஆண்டவர் காட்டின கனவு, தரிசனம் உனக்கு நடக்க கூடாது என்பதற்காக உன்னை பயம் காட்டி உன்னை கலக்குகிறான். ஸ்தோத்திரம். பார்வோன் கலங்கி பயந்து, அதுக்கப்புறம் அதை தெளிவுபடுத்தது யாரு? யோசேப்பு வர்றாரு. யோசேப்பு வந்து அதை தெளிவுபடுத்துகிறார். ஆமென். நான் சொல்றேன், கவனிங்க, எல்லாரும் பாருங்க. ஒருவேளை இந்த காலை வேளையில் எந்த விஷயத்தில் நீ குழப்பத்தோடு வந்திருக்கிறாயோ, நீ யோசேப்பு வந்திருக்கிறாரு. யோசேப்பு உன்னை தெளிவுபடுத்த வந்திருக்கிறாருங்க. கண்களை மூடுங்க, கரங்களை மேல உயர்த்துங்க. வாழ்க்கை குறித்து ஒரு தெளிவு உண்டா? ரீகா பாலியா, உன் பிள்ளைகள் காரியத்தை குறித்து உனக்கு ஒரு தெளிவு உண்டாகட்டும். எதிர்காலத்துக்கு ஒரு தெளிவு உண்டாகட்டும். பார்வோனை கலக்கிற அந்த ஆவி ஓடி போறான். யோசேப்பு தெளிவுபடுத்துகிறவன். இன்றைக்கு யோசேப்பு வந்திருக்கிறார். யோசேப்பின் ஆவியாக இயேசு வந்திருக்கிறார். இனி ஒருவனும் உன்னை கலக்க முடியாது. இனி எந்த வல்லமையும் உன்னை கலக்க முடியாது. உன் குடும்பத்தை கலக்க முடியாது. உன் எதிர்காலத்தை கலக்க முடியாது. உன் நம்பிக்கையை கலக்க முடியாது. இயேசு சொல்லியிருக்கிறார், அந்த வார்த்தை இன்று உன்னை பலப்படுத்தட்டும். உங்கள் இருதயம் கலங்காக இருப்பதாக. முதல் காரியம் அல்ல பாருங்க, முதல் காரியம் நம்ம பார்க்க இந்த சொப்பனம், இந்த கனவை வச்சு சாத்தான் நம்மை கலக்கிறான். ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்த விஷயம் கவனிங்க. ஒரு பாஸ்டர், பெரிய பாஸ்டர், ஒருவேளை நீங்க ஒரு பயப்படுற சொப்பனம், கனவோ இல்ல ஏதோ உங்களுக்கு கலக்குகிற ஏதாவது கனவு நம்ம பார்த்துட்டோம்னா உடனே அந்த காலையில் எழும்பிட்டு அப்படியே முட்டி போடணும். ராத்திரி கனவு பார்த்திருப்போம், காலையில் எழுந்த என்ன செய்யணுமா, முட்டி போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம், ஆண்டவரே இந்த சொப்பனம் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், இந்த கனவு நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே என்று சொல்லி அதுக்காக ஒரு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டா எல்லாம் தெளிவாயிடும். சூப்பர்ல, ஸ்தோத்திரம். நீங்க இப்படி பண்ணுங்க. எந்த சொப்பனம், எந்த கனவும், எந்த தரிசனமும் உன்னை கலக்க கூடாது. நம்பர் 2. இரண்டாவது, எது நம்மை கலக்குகிறது? நம்ம வாழ்க்கையை சாத்தான் எதை வச்சு கலக்குறான் என்பதற்கு 2வது விஷயம் பாருங்க. பைபிள்ல ஒரு ஆள் பேர் நான் சொல்றேன் கவனிங்க. பைபிள்ல ஒரு நபரின் பெயர் ஆகான். சொல்லுங்க. ஆகான் என்ற ஒரு மனுஷன், அவனை பார்த்து யோசுவா சொல்லுறாரு, நீ எங்களை கலக்கினாய் என்று சொல்லுகிறார். நீ எங்களை கலக்கினாய் என்று அந்த ஆகானை பார்த்து சொல்றாரு. அப்ப அந்த ஆகான் செய்த வேலை என்ன? எதை செய்து ஜனங்களை கலக்கினான் என்றால், பொருளை எடுத்துன்னு போய் ஒழிச்சு வச்சிட்டான். என்ன பண்ணிட்டாங்க? பொருளை எடுத்துன்னு போயிட்டு வெள்ளி பாத்திரத்தையும் சால்வையும் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்ன பண்ணிட்டான்? புதைச்சு ஒளிச்சு வச்சான். ஒளித்து வைத்து கலங்கடித்தான். ஒளித்து வைத்து, சொல்லுங்க, ஒளிந்து வைத்து கலங்கடித்தான். நான் ஷார்ட்டா சொல்றேன். தேவனுக்கு முன்பாய், என்ன பாருங்க, கடவுளுக்கு முன்பாய் நீ திறந்த புத்தகமாய் இருக்க வேண்டும். நீ கடவுளுக்கு முன்பாய், தேவனுக்கு முன்பாய் உன் இருதயத்தில் ஏதாவது நீ ஒளித்து வைப்பாய் என்றால் உன் வாழ்க்கை கலங்கி கொண்டே இருக்கும்.
ஆண்டவருக்கு முன்பாய் ஒரு திறந்த இருதயமாய் இருக்க வேண்டும். உன் குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள், உன்னுடைய தோல்விகள், உன்னுடைய சுபாவங்கள், எண்ணங்கள், வார்த்தைகள் ஏதாவது ஆண்டவருக்கு ஓப்பனாய் சொல்லிடு. ஓப்பனாய் இருப்பாய் என்றால் நீ ஜெயிக்கிறனாய் மாறுவாய். தோல்வியே உன் வாழ்க்கையில வராது. சாத்தான் எதை வச்சு கலந்தான் தெரியுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன். எதை நீ மறைக்கிறியோ கடவுள்கிட்ட? ஆமா, கடவுள் ஏன் சொல்லாத, ஜெபம் பண்ணாது. சில விஷயங்கள் நம்ம தவறு பண்ணும்போது ஜெபம் பண்ற எண்ணமே வராது, ஜெபிக்கவே மாட்டோம். அப்ப ஜெபிக்காதவர்கள் ஆண்டவர்கிட்ட தன் குறைகளை அவர்கள் சொல்லாதவர்கள். ஜெபிக்காதவர்கள் ஆண்டவருக்கு முன்பாய் மறைக்கிறவர்கள். ஜெபிக்காதவர்கள் கலங்கி போயிருக்கிறவர்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆகான் ஒருபோதும் வேலை செய்யக்கூடாது. இன்னைக்கு ஏன் கலக்கிறான்? ஏன் கலக்கம்? புருஷனுக்கும் கலக்கம், பொண்டாடிக்கும் கலக்கம், குடும்பத்தை வீட்டுல கலக்கம், ஒரே கலக்கங்களா இருக்கிறது. தெளிவா ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, தெளிவாய் பேச முடியல, தெளிவாய் முன்னோக்கி போக முடியல, தெளிவாய் ஒரு காரியத்தை செய்ய முடியல. ஒரே கலக்கம் தான். ஏன்? ஏதோ நீ கடவுளுக்கு முன்பாய் மறைத்து வைத்திருக்கிறாய். கடவுளுக்கு முன்பாய் எதையோ நீ ஒழித்து வைத்திருக்கிறாய். ஸ்தோத்திரம். அது வரைக்கும் தோல்விதாங்க. பாருங்க, எவ்வளவு காலம் இந்த ஆகானு அந்த பொருளை ஒழிச்சு வச்சானோ அது வரைக்கும் இஸ்ரவேல் தேவ ஜனங்கள் சத்துருக்கு முன்னாடி நிக்க முடியல. ஓடுறான். சின்ன சின்ன ஊருக்கு முன்னாடி எல்லாம் நிக்க முடியல, ஜெயிக்க முடியல. சின்ன கூட்டத்துக்கு முன்னாடி ஓடுறான், தோத்து போறான். யோசுவாவுக்கு ஒரே குழப்பம். ஏன் அப்படி நடக்குது? ஏன் எங்களுக்கு தோல்வி வருது? ஏன் எங்களால ஜெயிக்க முடியல? சத்துருவை துரத்துறானே யோசுவா கலங்குறார். எப்போ ஆகான புடிச்சாங்களோ, எப்போ மறைச்சு வச்சு தோண்டி வெளியே எடுக்கப்பட்டதோ அதன் பிற்பாடு வெற்றி ஆரம்பமாயிடுச்சு. ஏன் தோல்வி? ஏன் தோல்வி? மறைக்காத, ஒளித்து வைக்காத. எந்த காரியம் மறக்க ஆண்டவர்கிட்ட வாயத்தன்னு சொல்லு. நிறைய விதத்தில் நாம தேவனோடு பேசலாங்க. சில விஷயங்கள் சாட்சியில சொல்ல வேண்டிய காரியம் வந்தா சாட்சியில சொல்லலாம். சில விஷயங்கள் சபையில ஜனங்க முன்பா சொல்ல முடியாத காரியத்தை ரகசியமா ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். நீ ஆண்டவர்கிட்ட பேசலாம், சொல்லணும் வாயில. இந்த விஷயம் ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த காரியத்துல நான் இந்த சுபாவங்கள், இந்த காரியம் எனக்குள்ள இருக்குது ஆண்டவர், இந்த ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஸ்தோத்திரம். அதை நீ சொல்லுவாய் என்றால் உன் கலக்கம் அன்றோடு நீங்கும். நீ ஆண்டவரத்தில் அதை வெளியே சொல்லிவிட்டால் உன்னை இதுவரைக்கும் கலக்கினவன் அழிக்கப்படுவான். இஸ்ரவேலை கலங்க பண்ணின ஆகான் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். தெரியுமா? ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது மூன்றாவது காரியம், சாத்தான் எதை வச்சு நம்மை கலக்குகிறான்? இயேசு சொல்லிட்டாரு, உன் இருதயம் கலங்காதிருப்பா. நீங்க கலங்காதீங்க அப்படின்னு சொல்ற. சாத்தான் எப்படி கலக்குகிறான்? மூன்றாவது விஷயம் எப்படி என்றால் கசப்பு. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கசப்பான வேர் உங்களை கலக்குகிறது. கசப்பு. ஸ்தோத்திரம். எவ்வளவு காலம் வரைக்கும் நமக்குள்ள கசப்பு இருக்குதோ அவ்வளவு காலம் வரைக்கும் நாம தெளிவா வெளியே வர முடியாது. நீங்க தெளிவா எதையும் செய்ய முடியாது உங்களால. நான் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளுக்கு நான் பேசுகிறேன். பைபிள படிக்கிற, இயேசுவை நம்பி இருக்கிற உனக்கு தான் நான் பேசுகிறேன். படிங்க, வசனம் படிங்க. எபிரேயர் 12:15. ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்கிட இருந்தால் போதும். கசப்பான வேர் என்ன செய்யுமா? கசப்பான வேர் என்ன செய்யுங்க? சிஸ்டர் சைடு புரியா? என்ன உண்டாக்கும்? சொல்லுங்க. அதுதான் கசப்பானது. கசப்பு. ஸ்தோத்திரம். யார் மேல கசப்பு இருக்குதா? ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் நீங்க கசப்போடு இருப்பீங்க என்றால் உங்க வாழ்க்கையில தெளிவு லைட்டா வராது, தெளிவே உண்டாகாது, வெளிச்சம் உண்டாகாது. பாருங்க, தெளிவா இருக்கிற டிசிஷன் தான்
நம்மளை முன்னோக்கி போக செய்யும். நீங்க குழப்பத்துல எடுக்கிற எல்லா டிசிஷனும் ஃபெயில் ஆகும். கசப்பு உங்களை கலக்கும் ஆவி. கசப்பு உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில் கலக்கும் ஆவி. அதனால கசப்பே வராம வாழ முடியாது. வரும். அது என்ன செய்யணும்? துரத்தணும். என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம். யார் மேல கசப்பு வைக்காதீங்க. இருதயத்துல யார் மேல கசப்பு இருக்கவே கூடாது. நீ சாவுற வரைக்கும் உன்னை கலக்கி கொண்டே இருக்காது. சாவுற வரைக்கும் உன் இருதயம் கலங்கினே இருக்கு. அப்படியே நிம்மதியா தூங்க முடியாது. உன்னால நல்ல நித்திரை இருக்காது, சமாதானம் இருக்காது. ஸ்தோத்திரம். கசப்பு நம்மை கலக்குகிறது. ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் முடிக்கிறேன். அடுத்த காரியம், நான்காவது காரியம், சாத்தான் எந்த விஷயத்தை வைத்து நம்மளை கலக்குகிறான்? சொல்ல பாருங்க. அடுத்தது காரியம் கவலை. சொல்லுங்க சொல்லுங்க. கவலைய காட்டி கவலையை கொடுத்து 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 அவன் என்ன பண்ணுவான்? கலக்கினே இருப்பான். சாத்தனுடைய வேலை கலக்க வேலை தாங்க. அவனை சாத்தனுடைய வேலை என்ன? கலக்கும் வேலைதான். நீ நிம்மதியா இருக்க கூடாது, உன்னை கலக்கினே இருக்கணும். உன்னை சமாதானமா இருக்க விடக்கூடாது, உன்னை கலக்கினே இருக்கணும். ஏதாவது சொல்லி, ஏதாவது காட்டி, ஏதாவது உனக்குள்ள வச்சு உன்னை கலக்கி கொண்டே இருக்கணும். கவலை நம்மை கலக்குகிறது. கவலை என்பது என்ன பாருங்க, கவலை என்பது கடவுளுடைய காரியமே கிடையாது. கவலை என்று கடவுள் நம்ம கொடுக்கிற காரியமே கிடையாது. ஒன்றை குறித்து நீங்கள், அதான் இயேசு சொன்னார், எதை குறித்து நான் கவலை பண்ண, எதுவும் கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. கவலைப்பட்டு ஒரே ஒரு காரியம் நடக்காதுமா, நீ கலங்கி 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 நிக்க முடியும், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். இதை இயேசு சொல்றாரு பாருங்க. யார்கிட்ட சொல்றாரு? மார்த்தா கிட்ட சொல்றாரு. லூக்கா 10ஆம் அதிகாரம் வரும்போது, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல மரியாள் மார்த்தாள் ரெண்டு பேரும் இயேசு கிட்ட வந்து அங்க பணிவிடை செய்யறாங்க. இப்போ மார்த்தாளை பார்த்து இயேசு சொல்ற வார்த்தை படிங்க செய்யறான். கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாள் மரியாள். என்ன பாருங்க, மார்த்தாள் மரியாள். யார் இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து இருந்தது? சொல்லுங்க. மார்த்தாள் மரியாளுங்க. ரெண்டு பேர்ல யாருங்க இயேசுவின் பாதத்துக்கிட்ட உட்கார்ந்தது? மார்த்தாள் ஏன் வரல? வேலை தூக்கி போடுங்க. இங்க அவன் கலங்கி போயிருந்தாங்க. அதாங்க விஷயம். வேலை அப்பாற்பட்ட விஷயம். எப்படி இருந்தாலும் அவள் ஒரே கவலை கலக்கம், கவலை கலக்கம், கவலை கலக்கம். இயேசுகிட்டே வர முடியல. அப்ப கவலையும் கலக்கமும் உன்னை சர்ச்சுக்கு வர விடாது. கவலையும் கலக்கமும் உன்னை ஜெபிக்க விடாது. கவலையும் கலக்கமும் உன்னை வேத வாசிக்க விடாது. கவலையும் கலக்கமும் உன்னை சந்தோஷமா இருக்க விடாது. மார்த்தாள் கலங்கி கொண்டிருந்தா, கலக்கனா. சாத்தான் எதை பார்த்து? கவலை. அதப்பா அதை பேசி, இதை வச்சு, இது அது இது சொல்லி ஒரே கவலை கவலை கவலை. பாருங்க, சாத்தான் நம்மை கலக்கும் 4 வழிகள் இப்ப நான் சொன்னேன். முதலாவது, சில சொப்பனங்கள் மூலமா நம்ம என்ன செய்யறான்? கலக்குகிறான். இரண்டாவது, சில தேவனுக்கு முன்பா சில காரியம் நாம் மறைத்து ஒளித்து வைக்கும் போது அதை காட்டி சாத்தான் நம்மை கலக்குகிறான். மூன்றாவது, கசப்பு நம் இருதயத்துல வைத்து நம்மை கலக்குகிறான். நான்காவது என்னங்க? கவலை வைத்து நம்மை. இந்த 4 வல்லமை எங்கிருந்து ஓடணும்? எந்த வல்லமை நம்மை கலக்க அதிகாரம் கிடையாது. நாம் தெளிவா இருக்க வேண்டும், சுடர்களா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? உலகத்திலே நாம் பிரகாசிக்கிற சுடர்களா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். உங்களை வச்சுதான் ஆண்டவர் அவருடைய பவரையும் அவருடைய காரியத்தை வெளிப்படுத்தணும். உங்களை வச்சுதான் அவர் பண்ணணும். ஆமென். நீங்க தான் விளக்கு. உங்களை கொண்டுதான் அவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்க வேண்டும். கலக்கம் இல்லாமல் தெளிவா இருக்கும்போது தேவன் காரியங்களை செய்வார். நான் சொல்றேன் பாருங்க, கவனிங்க. உங்களுக்கு செய்யறத காட்டிலும் உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு செய்யற காரியம் தான் வல்லமை. அதுதான் தேவன் அதிகமாய் செய்வார். உங்களுக்கு செய்யறத காட்டிலும் உங்க மூலமாய்
மற்றவர்களுக்கு செய்யற காரியம் வல்லமையா இருக்கும். அதான் ஆண்டவர் செய்வார். ஆமென். ஒருவேளை மற்றவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது, மற்றவர்களுக்காக நீங்க தேவ வார்த்தையை சொல்லும் பொழுது, மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லும் பொழுது, இல்லை என்றால் மற்றவர்கள் சர்ச்சைக்கு இங்க கூட்டு வரும்பொழுது, ஸ்தோத்திரம், அதன் மூலமாய் அவர் செய்கிற காரியங்கள் வல்லமையா இருக்கும். ஆமென். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. கடைசியா இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிருந்தோம். இப்படி இருதயம் கலங்காது இருப்பதாக என்று இயேசு சொல்லிட்டார் சீஷர்களுக்கு. சொல்லிட்டு அவங்களை கலங்காது இருங்க என்று சொல்லிட்டு 3 ஆறுதலான வார்த்தையை இயேசு சொல்லுகிறார். அதை சொல்லி நான் முடிச்சிடுவேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, பயப்படாதீங்க என்று சீஷர்களை தைரியப்படுத்துறாரு. கலங்காது இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு 3 ஆறுதலான வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அன்றைக்கு சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு உனக்கும் தான். உனக்கும் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் வார்த்தை, இயேசு சீஷர்களுக்கு சொன்ன ஆறுதலான முதல் வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்து. எந்த வசனம்? 2ஆம் வசனம் படிங்க சீக்கிரம். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலம் ஆயத்தம் பண்ணுவேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஸ்தோத்திரம். இந்த 3 வார்த்தையும் நமக்கு தீர்க்கதரிசன வார்த்தையா மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. சீஷர்கள் கலங்கி போயிருந்தாங்க. அவங்களுக்கு இயேசு சொன்ன ஆறுதலான வார்த்தை. இந்த வார்த்தையினால் அவங்க திடப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த 3 வார்த்தையும் உங்களுடைய கலக்கங்களை நீக்கட்டும். உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன். ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை ஆண்டவர் சீக்கிரம் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும். உங்க குடும்பத்திற்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல இடத்தை தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்த போகிறார். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன். ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய எதிர்காலம், காரியங்கள், வீடு விஷயங்கள், வேலை, இதெல்லாம் குறித்து கலங்கி இருக்கிறீங்களா? இயேசு இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை, ஒரு ஆறுதலின் வார்த்தை கொடுக்கிறார். உனக்காக ஒரு ஸ்தலம் நான் ஆயத்தப்படுத்துவேன். உனக்காக ஒரு ஸ்தலம், உனக்காக ஒரு பொசிஷன், உனக்காக ஒரு வாழ்க்கை, உனக்காக ஒரு இடம், உனக்காக என்ன சொல்றது, உனக்காக ஒரு வேலை, உன் பிள்ளைக்காக ஒரு வேலை, உன் பிள்ளைங்களுக்கு ஒரு வாழ்க்கை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். கரங்களை தட்டு. இது தேவனுடைய வார்த்தையால் தீர்க்கதரிசனமாய் மாறட்டும். அந்த சீஷர்கள் கலங்கி இருந்தார்கள். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்றார். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை, நீங்க தைரியமா இந்த வார்த்தையை ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை எடுத்துட்டு போங்க. எனக்கு ஆண்டவர் ஒரு இடத்தை எடுக்க ஆயத்தப்படுத்த போறார். ஆமென். ஆமா, நானும் கூட எடுத்துக்கிறேன். என் சபைக்கு ஆண்டவர் இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை சீஷர்கள் கலங்கி போயிருந்த போது இந்த வார்த்தை அவர்களுக்கு திடமா இருந்துச்சு, பலனா இருந்துச்சு. ஸ்தோத்திரம். இந்நாள் வரைக்கும் இந்த வார்த்தை சீஷர்களையும் பலப்படுத்த, இன்றைக்கு நம்மையும் பலப்படுத்த. இந்த வார்த்தை உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த, உங்களுக்காக. ஸ்தோத்திரம். தைரியமா நம்புங்க. என் பிள்ளைக்காக கடவுள் ஏதோ ஒன்று வைப்பார். என் பொண்ணுக்காக கடவுள் ஏதோ ஒண்ணு செய்வார். என் வீட்டுக்காருக்கு ஒண்ணு ஆண்டு வைப்பார், வேலை வைப்பார். ஸ்தோத்திரம். வேலையே இல்ல, வீடே இல்ல, அப்புறம் என்ன, சம்பாதனை இல்ல, ஒண்ணுமே இல்ல, எல்லாமே இல்லாம போட்டோம். நீ விசுவாசமா சொல்ல என்ன, எனக்கு ஆண்டு வைப்பார். அது எப்படி நடக்க தெரியாது. இந்த வார்த்தை நாம் சொல்ல, இந்த வார்த்தை விசுவாசித்து எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்னீர. இந்த பூமியிலும் எனக்காக ஒரு காரியம் நீ செய்யணும்பா. எனக்காக என்ன வச்சிருக்கிற? என் பிள்ளைக்கு என்ன வச்சிருக்கிற? என் பொண்ணுக்கு என்ன வச்சிருக்கிற? என் குடும்பத்துக்கு என்ன வச்சிருக்கிற? ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். உனக்காக, உங்களுக்காக. இந்த வார்த்தைக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
எங்களுக்காக வைத்த இடம் ஆண்டவர், எங்களுக்காக ஆயத்தப்பட்ட இடம், எங்களுக்காக உண்டான ஸ்தலம், எங்களுக்காக என்ன வைத்திருக்கிறதோ நாங்கள் பெற்றுக் கொள்வோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். வேலையே இல்ல. இன்னைக்கு குமார் சாட்சி சொன்னார், காலேஜ்ல சீட்டே இல்ல, காலேஜ் சீட்டே கிடையாதுன்ட்டான். ஆனாலும் மகனுக்காக ஒரு சீட் ஆயத்தப்படுத்தினார் ஆண்டவர். ஆமென். வழியே இல்ல, இல்ல உனக்கு ஒரு வழி வச்சிருக்கிற ஆண்டவர். வாழ்க்கையே இல்ல, நோ, ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. இந்த வசனம் சொல்லுங்க, எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன் சொன்னீர் ஆண்டவர். எனக்கு என்ன ஆயத்தப்பட்டு வச்சிருக்கிறீர்? என் பிள்ளைக்கு வேலை, என் பிள்ளை படிப்பு, என் பிள்ளைகள் எதிர்காலம். ஸ்தோத்திரம். இந்த மாதம், இந்த வருஷம், இந்த விஷயத்துல எனக்காக என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர்? தேவன் காரியங்களை செய்வார். அவங்க சொல்றது இவங்க சொல்றது எல்லாம் பார்க்காதீங்க. ஐயோ அப்படின்னு நடக்காதுங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல 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 இல்லன்னு சொல்லட்டும். இந்த வசனத்தை நீ சொல்லு, எனக்காக ஒண்ணு கடவுள் வச்சிருப்பார். சூப்பர்ல, என் பிள்ளைக்காக கடவுள் வச்சிருப்பார். அதான் ஆண்டவர் எங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு வார்த்தை என்ன சொல்றார்? ரெண்டாவது ஒரு வார்த்தை சீஷர்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்றார். என்ன தெரியுமா? என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். இதெல்லாம் சீஷர்களுக்கு சொன்ன உடனே அது அவங்களுக்கு ஒரு பலமா மாறுதுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள் இயேசு போறாரு, விட்டுட்டு போறாரு. இவங்க அனாதையா நிக்க போறாங்க சீஷர்கள். அப்ப இந்த வார்த்தைகள் தான் அவர்களை பலப்படுத்தும். இயேசு சொன்ன வார்த்தைகளை அவங்க மனசுல வச்சு அவங்க தைரியமா இருக்கும்படிக்கு இந்த வார்த்தை. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுத்த அந்த 3 வார்த்தை உனக்கும் தருகிறார். இந்த 3 வார்த்தை வரப்போற நாட்கள் உனக்கு ஒரு பெரிய பலனாய் மாறப்போகிறது. ஸ்தோத்திரம். படிங்க இந்த வசனம், அது 14ஆம் வசனம் படிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இருதயம் உடைஞ்சு போய் ரொம்ப வேதனைப்படாதீங்க. இருதயத்தை வேதனைப்பட விடாதீங்க. கலங்கி போவாதீங்க, அழாதீங்க, கண்ணீர் விடாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. நீங்க எதை கேட்டாலும் நான் அதை நானு என் நாமத்தின் எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன். எதை கேட்டாலும் செய்வேன் சொல்லியிருக்கிறார். சீஷர்களுக்கு சொல்லிட்டு போனார் இயேசு. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ கேளுப்பா, நான் உனக்கு செய்யறேன்ற. நீ கேள், நான் செய்றேன், நான் உனக்கு செய்வேன். ஸ்தோத்திரம். இயேசு செய்வார். கையில மேல சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு செய்வார். இயேசு எனக்கு செய்வார். சுத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருதயம் கலங்காதிருப்பதாக நான் உனக்கு செய்வேன். நீ எது கேட்டாலும் நான் செய்வேன், கலங்காத. ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்வாரா? இன்னைக்கு வாக்கு கொடுத்து அனுப்புறாரு. நீ எதை கேட்டாலும் அவனுக்கு செய்வேன். கேளு. ஸ்தோத்திரம். விசுவாசமாய் கேளுங்க, நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசமாய் கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். உங்க இருதயம் கலங்காமல் இருப்பதற்காக ஆண்டவர் நீ கேட்கிற காரியத்தை உனக்கு செய்வார். பிள்ளைங்க அழாம இருக்கிறதுக்கு அப்பா அம்மா ஏதாவது கொடுப்பாங்க, கையில பிஸ்கெட் கொடுப்பாங்க, பொம்மை கொடுப்பாங்க. ஏன்னா அழக்கூடாது. ஸ்தோத்திரம். உன் இருதயம் கலங்காமலும் கண்ணீர் விடாம வேதனைப்படாமலும் நீ இருப்பதற்காக ஆண்டவர் நீ கேட்கிறத உனக்கு தருவார். ஸ்தோத்திரம். தைரியமாய் கேளுங்க, விசுவாசமாய் கேளுங்க, குடும்பத்தின் காரியத்தை கேளுங்க, தேவைகளை கேளுங்க, இந்த வசனத்தை சொல்லி கேளுங்க. நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே என்று கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். 3வது காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். 3வது விஷயம், சீஷர்களுக்கு இயேசு சொன்ன 3வது விஷயம். அந்த அதிகாரத்தை நிறைய விஷயம் சொல்றாரு, நான் 3 விஷயம். 3வது விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை திக்கற்றலாய் விடேன். படிங்க 18ஆம் வசனம். 3வது காரியம், இயேசு சீஷர்களுக்கு கடைசி நேரங்களில், கடைசி நாட்களில் சொன்ன 3 வார்த்தை. 1, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன். 2வது, என் நாமத்தின் நிமித்தம். 3வது, ஸ்தோத்திரம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.
கடவுள் மேல விசுவாசமா இருங்க, என் மேல விசுவாசமா இருங்க என்று இயேசு சீஷர்களுக்கு சொல்லி அவர்களை திடப்படுத்தி ஆறுதல் படுத்தி அவர் பரம் செல்லுகிறார். ஸ்தோத்திரம். வரப்போற நாட்கள் என்ன ஏது எதை குறித்து யோசிக்காத, இந்த 3 வார்த்தையை வச்சுக்கோ. இயேசு சீஷர்கள் சொன்ன 3 வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக ஒரு இடம், எனக்காக ஒரு காரியம், எனக்காக ஒரு ஆசீர்வாதம், எனக்காக ஒரு நன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறார். 2வது, அவர் என்ன என் தேவைக்கு எது கேட்டாலும் ஆண்டவர் தரேன்னு சொல்லியிருக்கிறார். 3வது, என் அனாதையா விடமாட்டாராம். திக்கற்றல் என்றால் என்ன? அனாதை, ஆதரவற்றவர்கள். ஸ்தோத்திரம். இயேசு நம்பினவன் ஒருபோதும் அவன் அனாதையே கிடையாது. பைபிளை கையில தூக்கணவன் அவன் அனாதையே கிடையாது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். பண்ணிங்க, பைபிளை தூக்குறான், அவன் வீடு துரத்துது, அவனை வெறுக்குது, குடும்பம் வெறுக்குது, அப்பா அம்மா வெறுக்கிறான், எல்லாரும் வெறுக்கிறாங்க. அவன் அனாதையா ஆவற போல தெரிது. அப்புறமா பார்த்தா அவன் பின்னாடி ஒரு 100-150 பேர் பெரிய சபையில ஒரு மெம்பர் ஆயிடுறான். அவன் வீட்டுல ஒரு பெரிய ஜன கூட்டம். பிரதர் சிஸ்டர்னு அவனை சுத்தி ஒரு பெரும் கூட்டமே இருக்குது. ஆனா குடும்பத்தால வீட்டாரால கைவிடப்பட்டவன். அவன் பைபிளை தூக்கிட்டான், கிறிஸ்டின் ஆயிட்டான், துரத்திட்டாங்க அவனை. ஆனால் அனாதை இல்லை. ஸ்தோத்திரம். பைபிளை கையில் எடுத்து இயேசை நம்பினவன் ஒருபோதும் அனாதையா நிற்பதே கிடையாது. அநேக அனாதைகளுக்கு இவன் ஆறுதலாய் மாறுகிறான். ஸ்தோத்திரம். நான் உங்களை உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதால் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்ன இந்த 3 வார்த்தை அன்றைக்கு சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஸ்தோத்திரம். கலக்கம் விசுவாசத்தை கெடுக்கும், கலக்கம் பயத்தை உண்டாக்கும், கலக்கம் நம் இருதயத்தை முறிக்கும், கலக்கம் சாத்தானுடையது. அதனால் நம்ம இருதயத்தை கலங்க விடாமல் தேவன் சொன்ன வார்த்தையோடு நம்ம தைரியப்பட்டு இங்கிருந்து போவோமா. அனாதையா ஒருபோதும் மாற மாட்டோம். எந்த சூழ்நிலை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையும் பார் அனாதையா நிக்கிறான் பாத்தியா யாரும் இல்ல அனாதை பத்த ஒருபோதும் ஒரு கிறிஸ்துவனை பார்த்து ஆண்டவர் சொல்ல விட மாட்டார். ஒருபோதும் சொல்ல விட மாட்டார். முன்ன பின்ன தெரியாத மூலமா அவனுக்கு ஆறுதல் உண்டாக்குவார் ஆண்டவர். முன்ன பின்னே தெரியாது, அவனுக்கு வந்து ஆறுதல் பண்ணுவான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆண்டவர் அப்படி உண்டாக்கி விடுவார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொஞ்சம் நல்ல வார்த்தைக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு என்னை கைவி